தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/8/2025 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. புதன்கிழமை ஒரு புது முயற்சி செய்தால் நல்லது அப்படிம்பாங்க. இந்த புதன் எப்படி ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா, அதாவது பிள்ளை பிறக்கிற போது அந்த பிறந்த பிள்ளை இருக்கே, அது புகழ்பெற்ற குழந்தையாக வரணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. தாய் நினைப்பாங்க, வருங்காலத்தில் இதுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கணும்னு. வள்ளுவர் சொன்னார், தோன்றில் புகழோடு தோன்றுக, தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு. தோன்றில் புகழோடு தோன்றணும், ஞான குழந்தையாக இருக்கணும், திருஞான சம்பந்தர் மாதிரி. இப்போ எத்தனையோ குழந்தைகள் இப்போ ஆரம்ப காலத்திலேயே மிகப்பெரிய அறிவு முதிர்ச்சி பெற்று திரையுலகத்திலே எல்லாம் கொடிகட்டி பறக்கிறது. வண்ணத்திரை, சின்ன திரையிலெல்லாம் வருது. இப்படிப்பட்ட பிள்ளை பிறக்கணும்னா நம்ம ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். ஜாதகத்தில் 5வது கட்டம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்க்கணும். புத்திரஸ்தானத்தில் புதன் இருக்கணும், அல்லது புத்திரஸ்தானாதிபதி புதன் காலில் இருக்கணும். அதுதான் முக்கியம். புத்திரஸ்தானாதிபதி புதன் காலில் இருந்தால், புதன் என்பவன் கல்விக்குரியவன். ஆகையினாலே 5லே புதன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பாடல், 5லே புதன் இருந்தால் கல்வி உண்டு, அசகாய சூரன் என்று சொல்லுவார்கள். அந்த பிறந்த பிள்ளை அசகாய சூரனா இருக்கான்னு சொல்லுவாங்களாம். பைந்தமிழில் இனிமையுடன் பேசுவார்கள், பாசம் மிக வைப்பார்கள், ஆடை தன்னை அணிந்து அழகு பார்ப்பதிலே விருப்பமுள்ளோர் அலங்கார பிரியர் என்றும் சொல்லுவார்கள். அப்படி இருந்தால் அலங்கார பிரியன், அடிக்கடி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. பந்துதித்த குழந்தைகளோ குறைவாய் வாய்க்கும். ஆனால் 5ல் புதன் இருந்தால் குறைவான அளவில் குழந்தை. இப்போ தான் ஒன்று பெறுதலே உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினாலே குறைவான குழந்தை வாய்க்கும். வளர்த்தவராம் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளையாக இருக்கணும்னா 5ஆம் இடத்திற்கு அதிபதி அல்லது 5ல் இருக்கக்கூடிய கிரகம் புதனுடைய சாரத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் முற்பிறவி தொடர்ச்சியினால் கலைகள் கற்று முன்னேற்றம் காண்பாராம் பிள்ளையாலே அப்படின்னு சொல்லி, அந்த பிள்ளை முற்பிறப்பு தொடர்ச்சியால் வந்த குழந்தை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு சந்திரன் மீனத்தில் இருக்கு. சந்திரன்லேருந்து 5வது கட்டத்தில் புதன் இருக்கு. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 5ல் இருக்கக்கூடிய அந்த புதன் அற்புதமான பலனை கொடுக்கும். சூரியனோடையும் சேர்ந்திருக்கு. புத ஆதித்ய யோகம் என்கிற ஒரு யோகம். அதனால இப்படி 5ஆம் இடம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்த இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறித்தாலும் ஜீவனஸ்தானம் என்றும் சொல்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகிறது. நீண்ட நாட்களாக ப்ரமோஷன் போன்றவைகள் வரவில்லையே என்று எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது சலுகைகளை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அது இன்றைக்கு கைகூடலாம். 3ஆம் இடத்திலே சுக்கிரனும் குருவும். தனாதிபதி 3ல் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். கடன் சுமை குறையவும் புதிய வழி பிறக்கும். பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். இன்று உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி நடைபெறும். பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் விரையாதிபதி இருப்பதாலே பிள்ளைகளுடைய வழியிலே ஏதாவது ஒரு விரயமாக வேண்டும். எனவே பிள்ளைகளை பொறுத்தவரை கல்யாணமாகாமல் இருந்தால், கல்யாண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அதை பேசினால் அது கைகூடலாம். அல்லது கல்யாணத்திற்காக பெண் குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் சீர்வரிசை பொருட்கள் வாங்க நினைத்தால் அதை வாங்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. அதற்கேற்ற விதத்திலே வருமானமும் உங்களுக்கு சேரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்கின்ற நாள். இன்று உடனுக்குடன் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பொதுநலத்திலே ஏதேனும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கைகூடலாம். திடீரென நல்ல மாற்றங்கள் வரவழைத்துக் கொடுக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு தனாதிபதி சூரியன் உங்கள் ராசியில், விரையாதிபதி புதனும் இருக்கின்றார். தனமும் உண்டு, விரயமும் உண்டு. எனவே பணம் அந்த மன்றமிடமே செலவாகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் சூழல் இன்றைக்கு இருப்பதனாலே இன்று ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்தால் அல்லது ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலை இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியவில்லையே என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கலாம். இருந்தாலும் கூட நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நம்பிக்கைகள் இன்று நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு பயணமும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் என்றே நீங்கள் கருதலாம். அது மட்டுமல்ல, பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் வரலாம். கால்வலி, கைவலி, மூட்டு வலி என்று வரலாம். சிறு தொல்லை வந்து மருத்துவ செலவுகளையும் கொடுக்கலாம். எனவே எதையும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டும் செய்தால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் இருந்தாலே அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆதாயம் கிடைக்காது. அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், இதை செய்யலாம், அதை செய்யலாம் என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் நிறைய வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனைகளாகவே நீங்கள் இதை வளர்த்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு. பதவியில் மாற்றம், இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். தொழில் செய்பவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள உங்கள் ராசிநாதன் புதனுக்குரிய புதன்கிழமை என்பதனாலே பெருமாள், இலக்குமி, அனுமனை வணங்குவது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குருவோடு இணைந்திருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்புறம் என்ன, கவலைகள் ஏதும் இல்லை. கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை வரவு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து சேரும். கல்யாண கனவுகள், வீட்டில் முன்னோர்களுடைய ஏதாவது அவர்கள் செய்து வைத்த அந்த ஆலய திருப்பணிகளை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சுப விரயங்களாக வரக்கூடிய சூழல் எல்லாம் இன்று உண்டு. அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கலாம், அல்லது கடந்த சில மாதங்களாகவே இருக்கலாம். அந்த எண்ணம் கூட கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கையும் உயரும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை குரு பார்ப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். புதியவர்களை நண்பர்களாக்கி கொண்டு அதன் மூலம் பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்ளவும் நீங்கள் வழி செய்து கொள்வீர்கள். சூரியனும் புதனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருப்பதனாலே பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுவாக இருக்கின்றது. பாக்கியஸ்தானம் வலுவடைகின்றது. பாக்கியஸ்தானம் வலுவடைந்தாலே சகல பாக்கியங்களும் கிடைக்கும். எனவே பிதிர்வெளியில் வரக்கூடிய சொத்துக்கள், அதாவது தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதத்திலே பஞ்சாயத்துக்கள் சாதகமாக கூட முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இன்று குரு பார்வை இருக்கிறது. குழப்பங்கள் எல்லாம் தீரும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் கிடைக்கலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 10லே செவ்வாய் இருப்பதால் உத்தியோகத்திலிருந்து விலகி சுயதொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வரலாம். உத்தியோகத்தோடு சுயதொழிலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது, மறைந்த கேதுவாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுவதனாலே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். முன்கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். குடும்பச் சுமை கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நண்பர்களை நம்பி ஏதேனும் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். மிக மிக கவனம் தேவை.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் சனி, ஆனால் வக்ரம். ஆரோக்கிய தொல்லை, மன அமைதி குறைவு, விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்தாமல் இருந்து அதன் விளைவாக சில பிரச்சனைகள், இப்படி வீட்டில் ஏதாவது ஒரு மனதிற்கு பிடிக்காத சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்ற நாள். கூட ராகுவும் இருக்கின்றார். ராகு பயணத்தையும் கொடுக்கும். பயணத்தால் அலைச்சல்களும் உண்டு. ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எனவே இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எது செய்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. தொழில் உத்தியோகத்திலே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திரன், புருபுண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது மிக அற்புதமான நாளாக அமையும். நீங்கள் தொட்ட காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றது. அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வரலாம். அங்கு வேலை செய்வதற்காக நல்ல நிறுவனங்களிலிருந்து சம்பள உயர்வோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வருகிறீர்களா என்று அவர்கள் கூட தானாக கேட்கலாம். அந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணங்களும் எளிதில் நிறைவேறும். நீங்கள் நினைத்ததும் நிறைவேறுகின்ற இனிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.